ஒரு நெருக்கடியான காலம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் தலைக்கு மேலாயிருக்கிறது, சோதனைகள். ஒவ்வொரு தனிமனித வாழ்விலும் நூற்றுக்கணக்கான சிக்கல்களும் பிரச்சனைகளும். வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை மனிதன் அனுபவிக்க முடியாத இடத்தில் இருக்கிறான். நாடு தழுவிய சோதனை ஒரு பக்கம், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இன்னொரு பக்கம், கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு, அது குறித்தான பயம் பல பேர்களை நிம்மதி இழக்கச் செய்திருக்கிறது. சங்கை மிக்கவர்களே, சோதனைகள் என்பது மனித வாழ்க்கையோடு என்றைக்கும் தொடர்புடையது. நாம் அழுத்தமாக விளங்க வேண்டிய விஷயம். சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை. சோதனை என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் கொடுக்கிறான். இதிலே நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை. சாலிஹீன்களை சோதித்தான், நபிமார்களை சோதித்தான், வலிமார்களை சோதித்தான், அவனுக்கு நெருக்கமானவர்களை சோதிக்கிறான். அப்போ சோதனைக்கு எல்லோரும் சொந்தம். இங்கே வாழ்க்கையிலே ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனைகளில் மிக பயங்கரமான நெருக்கடிகள், குடும்ப ரீதியாக மன ரீதியாக நமக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளில் இருந்து அந்த சோதனைக்கு பின்னால் நிம்மதியின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். மகிழ்ச்சிகள் ஏற்படணும். காலம்புற சோதனைன்னா அது வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு ஒரு நிம்மதி இருக்குதுன்னு நினைச்சாதான் அந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் ஏற்படும். அந்த எண்ணம் வரணும் நமக்கு. வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது எல்லோருக்கும் சொந்தம். நாம் என்ன தவறு செய்தோம் என்று ஒரு பக்கம் யோசித்தாலும் இன்னொரு பக்கம் நல்லவர்களும் சோதனைக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ் நபிமார்களை சோதிக்கவில்லையா? சாலிஹீன்களை சோதிக்கவில்லையா? மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் சோதித்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, மிகப்பெரிய சோதனைகளும் நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் மன ரீதியான போராட்டங்களும் குடும்பங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல வகையான மன உளைச்சல்களும் வியாதிகளில் இருந்து, வியாதிகளின் பயங்களில் இருந்து நம்மை பாதித்திருக்கிற இந்த பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுதலை பெறணும். எப்படி பெறுறது? விடுதலை பெறுவதற்கும் சோதனைகள் நீங்குவதற்கும், சோதனைக்கு அடுத்த அழகிய காலமும் வசந்த காலமும் கிடைப்பதற்கும் 5 மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அந்த 5ம் நம்ம வாழ்க்கையில் எடுக்கணும். அந்த 5ம் நிம்மதியின் வாசலை திறக்கிறது, சந்தோஷத்தின் திறவுகோலாக இருக்கிறது. நம்முடைய கஷ்டத்திற்கு நிவர்த்தியினுடைய மிகச்சிறந்த இடம் அது. என்னுடைய கஷ்டத்துக்கு நிவர்த்தி இருக்குதுன்னு நான் நினைச்சிட்டாலே அல்ஹம்துலில்லாஹ் பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த கஷ்டம் என்ன நமக்கு நிரந்தரமா நினைச்சாலே, இது எங்க நிரந்தரமா? இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், நாளே பாதி நிம்மதி கிடைச்சிக்கிறது. அப்ப நிம்மதி கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். உலகத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருப்பவர்கள் கூட தொலைத்தும் காணாக்கும் வைத்திருக்கிறார்கள் அந்த நிம்மதியை. நான் உங்களை எல்லாம் இன்றைக்கு அந்த செய்தியை சொல்லி அழைப்பேன். 5 விஷயம் இருக்கிறது நமது நிம்மதியின் வாசலை திறக்கிறது, சந்தோஷத்தின் வாசலை திறக்கிறது, நெருக்கடியிலிருந்து நம்மை வெளியில கொண்டு வந்து விடுகிறது. அந்த 5ம் மிக முக்கியம். அந்த 5ஐயும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்குவோமையானால் எல்லா கஷ்டமும் பசுபமா போயிடும், கவலைகள் எல்லாம் காணாமல் போயிடும். உலகத்தில் யாருக்கு கவலை இல்லை? இருக்கிற கவலையிலிருந்து நம்ம வெளியில வரணுமா இல்லையா? எல்லோரும் வரணும்னு ஆசைப்படுகிறேன். அதற்காக இந்த 5ஐயும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலில் மிக முக்கியம், நல்ஜஅு இலல்லாஹ். முதல் விஷயம், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு பயம் வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும், மன போராட்டங்களும் மன உளைச்சல்கள் வந்தாலும் அந்த விஷயத்தை அல்லாஹ்ட்ட போய் சொல்ல பழக. பெருமக்கள் எழுதுவாங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைக்க. கஷ்டத்தின் போது அல்லாஹ்வின் பக்கம் மீள்றது, ருஜூ இலல்லாஹ், அவன் பக்கம் மீள்வது, அவன்கிட்ட போய் சொல்றது, எனக்கு கஷ்டம் வந்திருக்குது, அதை அவன் பிரியப்படுறான். அப்படி அவன்கிட்ட போய் எனக்கு கஷ்டம் வந்துட்டுப்பான்னு சொன்னா அந்த கஷ்டத்தை விட்டு நம்மளை வெளியில கொண்டாந்துடுறோம். நம்ம வேற யார்கிட்ட போய் சொல்றது இல்லை. எங்க அண்ணன்ட்ட போய் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு? நண்பர்கள்ட்ட போய் சொல்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம்பா, பிரச்சனை ரொம்ப இருக்குது, மனைவி அப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குது அப்படின்னு நம்ம 4 பேர்கிட்ட சொன்னா ஏதோ ஆறுதல் சொல்லுவாங்க. சில பேர் அப்படியான்னு ரொம்ப பரிதாபப்படுவாங்க.
நம்ம பரிதாபப்படுகிற பொருளாகத்தான் ஆக்கப்படுவோமே தவிர அதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமா? அதிலிருந்து விடுதலை ஆகணும். அவ கஷ்ட காலங்களில் பிரச்சனைகள் வருகிற போது, சோதனைகள் வருகிற போது, மனப்போராட்டங்களிலே நாம் முங்கி கிடக்கிற போது அல்லாஹ்ட்ட போய் சொல்றது, யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமமா இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் உடனே நிவர்த்தி வழங்குகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், ஃபலவுலா இத் ஜாஅஹும் பாஸுனா ததர்ரஉ, அவர்களுக்கு சோதனை வந்துச்சே, பிரச்சனைகள் வாழ்க்கையில வர்ற போது, கஷ்டங்களும் வறுமைகளும் சோதனைகளும் வந்த போது அவங்க நம்மள்கிட்ட திரும்பி இருக்கக்கூடாதா? நம்மிடத்துல கெஞ்சி இருக்கக்கூடாதா? நம்மிட கேட்டிருக்க கூடாதா? அங்கெல்லாம் வந்து கெஞ்சணும். நீ கெஞ்ச வேண்டிய இடம் நான் அல்லவா? மனிதர்கள்ட்ட போய் கெஞ்சினால் என்ன ஆகும்? அதிகாரிகள்கிட்ட போய் கெஞ்சினால் என்ன ஆகும்? அல்லாஹ்ட்ட போய் கெஞ்சணும், ரப்பே இப்படி ஆயிப்போனேன், நீ தான் எனக்கு அப்படின்ட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லணும். அல்லாஹ் சொல்வான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து சொன்னான் திருக்குர்ஆனிலே, ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர், யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டுச்சு நாங்களாம். எப்படிப்பட்ட கஷ்டம்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடலால் கஷ்டம், மனதால் கஷ்டம், பொருளால் கஷ்டம். அவர்களுக்கு இருந்த செல்வம் எல்லாம் அழிந்து போனது, பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி, உடலெல்லாம் சோதனை, நோய்வாய்ப்பட்டு போனார்கள், மனமெல்லாம் சஞ்சலப்படுகிறது, மக்களால் ஒதுக்கப்படுகிறார்கள். எப்படி இருந்தோம், எப்படி ஆகிறோம்? மனதால், பொருளால், உடலால் மிகப்பெரிய சோதனை வந்தபோது யார்கிட்டையும் போய் சொல்லல, ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர், ரப்பே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, சிரமம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். அப்படி சொன்னதற்கு அல்லாஹ் சொன்னான் பதில், ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும், ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர். நம்மள்ட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு கஷ்டம் இருக்கிறப்பே, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேனே என்று சொன்னார்கள். அந்த கஷ்டத்தின் போது இன்னொருவங்கள்ட்ட போகல, படைப்புகள்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லல, எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நாம் அதற்கு பதில் சொன்னோம். என்ன கஷ்டமோ அத்தனை நீக்கணும். வரலாறை திறந்து பாருங்கள். உடல் சுகமானது, மனம் நிம்மதியானது, இழந்த பொருளாதாரம் கிடைத்தது. மூணும் கிடைச்சிச்சு. பொருளால் சோதனையா, உடலால் சோதனையா, மனதால் சோதனையா? அதை அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். அவன் கொடுத்தவன், அவன்கிட்ட போய் சொல்லும் போது அவன் அதை நீக்குவான். அவன் பக்கம் அந்த நேரத்தில் திரும்பணும். துன்ப காலத்தில் அவன் பக்கம் திரும்புகிறவர்களாக, அவன் பக்கம் மீள்பவர்களாக நாம் இருக்கணும் என்கிறார்கள் சாலிஹீங்கள். பெருமானார் மீள்கிறார்கள், சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அத்தனை கஷ்டத்தையும் வந்தபோது அல்லாஹ்ட்ட சொல்லி முறையிட்டு அவன் பக்கம் போய் மீண்டார்கள். எனவே நாம் அவர்களை அத்தனையிலிருந்தும் விடுவித்தோம் என்று திருக்குர்ஆன் சொல்கிறார். முதல் விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமானது 5. இந்த 5ஐ நீங்க எடுத்துக்கணும். நான் இன்றைக்கு 2ஓடு முடிச்சுக்கிடுவேன், பாக்கி 3 நாளைக்கு சொல்றேன். இந்த 2ம் முதல்ல எடுத்துக்கணும். ரெண்டாவது ஹுஸ்னுத் தன் பில்லாஹ். வாழ்க்கையில கஷ்டம் வர்ற போது அல்லாஹ்வின் பக்கம் மீள்றது முதல்ல. ரெண்டாவது ஹுஸ்னுத் தன் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை பலமா வச்சுக்கிறது, நல்லெண்ணம் கொள்றது. ரப்பிட மீள்ட்டு அல்லாஹ் அப்படி கஷ்டப்படுறேனே, சோதனை வந்து போச்சே, வாழ்க்கையில பெரிய போராட்டத்தில் இருக்கிறேனே. சில பேருக்கு வீட்டில் மனைவி மக்கள் சொல் கேட்க மாட்டாங்க, மனைவி மக்கள் சொல் கேட்கல. சில பேருக்கு குடும்பத்தில் மரியாதை இருக்காது, ரப்பே மரியாதை இல்லை, மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ட்டு அவன்கிட்ட முறையிட்ட பின்னால் ஹுஸ்னுத் தன் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நல்ல எண்ணம் ஏற்படும். என் ரப்ப நான் நம்பியிருக்கேன், என்னை கைவிட மாட்டான். அவனை நம்பியவர்கள் அவன் கைவிட்டதில்லை, அவன்கிட்ட போய் சொன்னவர்கள் அவன் வீணாக்கியதில்லை. சொன்ன பின்னால் அவன் மீது நல்லெண்ணம் வந்துடும். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கேன், எங்க தர போறார்? நிறைய பேர் அப்படிதானே. இன்னொருத்தட்ட போய் சொல்றோம், அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் பிரச்சனையை, நாளைக்கு பார்க்கலாம் சொல்லியிருக்கார், போனா தெரியும். அந்த நிலை அல்லாஹ்வோடு வச்சுக்க கூடாது. அல்லாஹ்ட்ட சொல்லியிருக்கேன், அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான். என் கஷ்டத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேன், நாளைக்கு வாப்பா பார்ப்போன்னு சொல்லியிருக்கிறாரு, நாளைக்கு போனா தான் தெரியும் கொடுப்பாரா இல்லையா என்று நினைக்கிறோம் மனிதர்கள் விஷயத்தில். அந்த எண்ணம் ரப்பின் மீது வரக்கூடாது. அவன்கிட்ட சொல்லி இருக்கிறேன், அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டேன், அவன் என்ன கைவிட மாட்டான். 2வது பாயிண்ட் ஹுஸ்னுத் தன் பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹதீஸே குத்ஸியிலே அல்லாஹ் சொன்னான், அன இந்த தன்னி அப்தி பி,
என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அந்த நினைப்பில் நான் இருக்கிறேன். என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறான், அல்லாஹ் என்னை நல்ல நிலையில வச்சிருப்பான் நினைக்கிறானா, நல்ல நிலையிலே வச்சிருப்பேன். எங்க அல்லாஹ் என்னை கைவிட்டுருவானோன்னா அப்படிதான் இருப்பான். என் அடியான் என்னை எப்படி நினைப்பானோ அவன் நினைப்பில் நான் இருக்கிறேன். ஆனா இந்த தன்னி அப்தி பி, என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைப்பானோ அந்த நினைப்பிலே நான் இருக்கிறேன். அவன் நினைக்கிற மாதிரி நடக்கும். அப்படி ஒரு செய்தியை அல்லாஹ் சொன்னான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நம்ம மனசுல அந்த எண்ணத்தில் மாசுபடக்கூடாது. அப்படி பல எண்ணங்கள் வரக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்வானோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ என்ற எண்ணங்கள். சோதனைகளில் இருந்து விடுபடுகிற மிகப்பெரிய வழி குர்ஆனின் வெளிச்சத்திலிருந்து நான் எடுத்து தருகிறேன், ஹதீஸின் வெளிச்சத்திலிருந்து எடுத்து தருகிறேன், சாலிஹீன்களின் வாழ்க்கையிலிருந்து எடுத்து தருகிறேன். இந்த 5 மிகப்பெரிய வழி. இந்த 5 நம்ம கையாளுகிற போதெல்லாம் சோதனை காலங்களில் கூட மகிழ்ச்சியா இருப்போம். நமக்கு கஷ்டம் வந்து தாத்தா அல்லாட்ட போயிடுறோமே, அல்லாஹ் எனக்கு கதி இல்லை நீ தான் சொல்லிடுறோமே, அதுக்கு பின்னால நீ நிச்சயமா தருவேன் நல்ல எண்ணம் வந்துச்சே, எங்க கைவிடுவான்? 2வது பாயிண்ட்ல திருக்குரான் ஒரு செய்தி சொல்லுகிறார். வததுன்னூன பில்லாஹி ظنونا ஹுனாலிக புத்துலியல் முஃமினூன் வஸுல்ஸிலு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொன்னான், முஃமின்கள் அங்கே சோதிக்கப்பட்டார்கள். சஹாபாக்களை பற்றி சொன்னான், முஃமின்கள் அங்கே சோதிக்கப்பட்டார்கள் என்கிறான். எங்கே? வததுன்னூன பில்லாஹி ظنونا, அல்லாஹ்வை பற்றி பல வகையான எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி செய்திருவானோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ. மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. எதிரிகள் மேலும் கீழும் இருந்து வந்த நேரம், நாலா பக்கத்திலும் எதிரிகள் சஹாபிகளை சூழ்ந்து கொள்கிற நேரம். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், அவர்கள் நாலாபுரத்திலிருந்து உங்களை சூழ்ந்து கொண்ட போது மனம் எப்படி ஆகி போச்சு? எண்ணங்கள் வேறு வேறு எண்ணங்கள். என்ன ஆகுமோ, அப்படி ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ, அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. எந்த வழிகளிலெல்லாம் சூழ்ந்தாலும் என் உயிர் ரப்பின் கையில் இருக்கிற, அவன் அல்லாது எந்த ஒரு அசைவாலும் என்னை அழிக்க முடியாது. எனக்கு இதுல மௌத்து இருக்கணும் அப்படின்னா அது மௌத்து நடக்கும். லபரஸல்லதீன குத்திப அலைஹிமுல் கத்ரு இலா மதாஜிஹிம். சில பேர் சொன்னாங்க, நம்ம போர்க்களத்தில் போய் அநியாயமா மௌத்தா போயிட்டாங்களே, நயவஞ்சகர்கள் சொன்னார்களாம், அவங்களெல்லாம் போகாம எங்க கூட இருந்திருந்தால் மௌத்தா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு தப்பான அபிப்பிராயம். அவங்க போய் தானே மௌத்தாயிட்டாங்க, அவங்க போகாம இங்க இருந்தா மௌத்தா இருப்பாங்களா என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், தப்பான எண்ணம் அது. யாருக்கு மரணம் முடிவு செய்யப்பட்டு விட்டதோ, லபரஸல்லதீன குத்திப அலைஹிமுல் கத்ரு இலா மதாஜிஹிம், இவங்களெல்லாம் அந்த போர்ல போய் ஷஹீதாகணும் மௌத்தாகணும்னு அல்லாஹ் தீர்மானிச்சுட்டா படுக்கையிலிருந்து இவங்களை கிளப்பி அல்லாஹ் அங்க கொண்டு போயிடுவான். வீட்டை விட்டு கிளப்பி அல்லாவே கொண்டு போயிடுவான். அந்த மௌத்தை அவங்களை இழுத்துட்டு போயிடும். மரணமும் இரணமும் ஒரு வழி பாதை. மரணமும் இரணமும் ஒரு வழி பாதை. நமக்கு மரணம் தேடி வருவ, ரிசுக்கு தேடி வர்ற மாதிரி மரணம் தேடி வரும். பெருமானா சொல்லாங்கதான், யத்லுபுஹு ரிசுகுஹு கமா யத்லுபுஹு அஜலுஹு. மரணம் நம்மை தேடுவதை போல இரணமும் தேடி வரும். மரணம் உலகுக்கும் ஃபீ புரூஜி முஷையதாங்கிறான். இரும்பு கோட்டையில் இருந்தாலும் மௌத்து வந்துடும். யாரும் உள்ள நுழைய முடியாத கோட்டையில் இருந்தால் இஸ்ராயல் வர முடியாமல் போயிடுமா? இரும்பு கோட்டைக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் மௌத்து உள்ள வந்துடும். ஏன்னா மரணம் வரும்போது அதை தடுக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹப்பத்து சௌதா ஷிஃபாஉல் லிக்குல்லி தா. கருஞ்சீரகம் சாப்பிடுங்கள், எல்லா நோய்க்கும் ஷிஃபான்னாங்க. கருஞ்சீரகத்துல எல்லா நோய்க்கும், கொரோனா உட்பட எல்லா நோய்க்கும் அது மருந்து. கருஞ்சீரகத்தை பயன்படுத்துகிற விதத்தை நமக்கு யுனானி மருத்துவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய டேப்லெட் கருஞ்சீரகத்தில் தயாராகுது, நிறைய டானிக்குகள் தயாராகிறது. கருஞ்சீரகத்தில் அவ்வளோ பெரிய ஷிஃபா இருக்குது. கருஞ்சீரகத்தில் நிறைய இன்றைக்கு பல வகையில் கருஞ்சீரகத்தை பயன்படுத்துகிறாங்க. தேனில் குழப்பி சாப்பிட்றாங்க. அப்படி சில நோய்களுக்கு சில விதத்தில் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தணும். அது ஒரு தனி மருத்துவ ஆய்வு. அது கருஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் ஷிஃபான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை சாம், மரணம் வரணும்னு இருந்தால் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டாலும் ஷிஃபா கிடையாது. கருஞ்சீரகம் சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாயிடும். ஒருத்தர் படுக்கையில் இருக்கிறார், கருஞ்சீரகத்தை கொடுத்தோம்னா அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டா அது குணத்தை கொடுத்துரும். ஆனால் அவருக்கு மௌத்து வரணும்னு இருக்கா, கருஞ்சீரகத்தை கொடுத்தாலும் குணமாகாது, மௌத்து வந்துடும்.